ரிஷி வந்து மக்கள் அனைவருக்கும் நீங்க ஓட்டு போட்டு வாங்கின காசுக்கு ஏரி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. ரெண்டு கட்சிக்காரங்க எம்எல்ஏவும் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க கேட்டா ஒன்னும் பண்ணல. இந்த வடிவேலு பாக்கெட்ல கை விட்டு காட்டுவாரு. அப்படியே நாங்காலி நாங்காலி ஒண்ணே இல்ல, அது வாயிட காட்டுற மாதிரி ஒன்னும் பண்ணல. அவங்க பண்ண சாதனை என்னன்னு சொல்லட்டுங்களா? இந்த கோமுகி ஆத்தையே சுடுகாடாக மாத்தியது. ஷாப்ல பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இந்த மாதிரி ஏத்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வைக்கிறேன் தெரியுமா? இப்ப நான் ஒரு பாட்டில் ஒன்று வாங்குறேன், அந்த பாட்டிலு குடிச்சிட்டு போய் கொடுத்தாதான் அந்த பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா கியூஆர் கோடு இருக்கும். இப்போ என்ன பண்ணுவேன், நான் ஒரு 150 ரூபா சரக்கு குடிச்சிருவேன். அந்த 10 ரூபா காசுக்காக திருப்பி நான் டாஸ்மார்க் போறேன் பாத்தீங்களா, அது மூலியமா ஒரு கோட்டை வாங்கி வருவான். புரிதா இல்லையா? அது வர வைக்கிறதுக்கு போனவனா திருப்பி வர வைக்கிறது. இந்த 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த மக்கள் போய் என்ன பண்ணுவான், 10 ரூபாய்க்கு சொல்லி போவான். அங்க பார்த்தா ஃப்ரெண்ட் இருப்பான், மாப்பிள்ள இன்னொரு கோட்டை போலாமா கேட்பான். குடும்பத்தை அழிச்சிட்டு கிளம்பிடுவான். பார்த்து இருந்துக்குங்க. போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் வந்து அதிமுக தான் ஓட்டு போடுவேன், திமுக தான் ஓட்டு போடுவேன். நீங்க திமுக ஒரு தீய சக்தி. ஆனா ஓட்டு போட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி எந்த பயனும் இல்லை.